ஹாய் ஆல், வெல்கம் டு ஜேகே ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3 சென்ஸாக கட்டியிருக்க 3 பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஹவுஸ். இது ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். உங்களுக்கு நல்ல ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டியில் சூப்பராக லொக்கேட் ஆகிருக்கு. 30 ஃபீட் தார் ரோட், டெட் எண்ட் சைட். ஸோ அடிஷ்னல் பார்க்கிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடு நல்லா ஃபர்னிஷிங்கோட நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங் 12x20ங்கிற சைஸில் நல்லா ஹெவி டைல் போட்டிருக்காங்க. பார்க்கிங்க்கு நல்லா இருக்குது, க்ரிப்பாகவும் இருக்குது. போர்ட்டிகோ வால் ஃபுல்லாக 2x4 வெட்டிஃபைட் டைல் ஹை கிளாஸில் போட்டிருக்காங்க. இந்த டிசைனும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைல் தான். செட்பேக் வீட்டை சுற்றியும் 2.25 அடி விட்டுருக்காங்க. நல்ல செட்பேக் ஸ்பேஸ் தான். வீடு கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ஒரு ஃபினிஷான திருப்தி இருக்கு. மெயின் டோர் சிங்கிள் டோராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. டீக் வுட்டு. ஸ்கொயர் ஏரியா. ஹால் 16x20. ஹால் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பூஜா ரூம் இங்கே வச்சுருக்காங்க. கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் இது பூஜா ரூம்னே யாரும் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது. இப்போ லைட்டிங்கோடு பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்ட்டு. வால்க்கு நல்லா ஹாஃப் ஒயிட்டுங்கிற கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் நீங்கள் என்ன லைட்டிங் போகிறீங்களோ அந்த லைட்டிங்கை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நல்ல கலர் சாய்ஸுங்க இது. மேலே இருக்க லைட்டிங் வந்துட்டு வார்ம் கலர், ஸோ தட் அது அப்படியே உங்களோட வால் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதுக்கு மேட்சிங்காக டைல்ஸ். வீடோட கிச்சன் 10x16ங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின், டேபிள் டாப், சிம்னி, நல்ல கலர் காம்பினேஷன். டேபிள் டாப் 4 பர்னோட உங்களுக்கு அப்படியே செட் பண்ணி தந்துடுறாங்க. டைனிங் ஏரியாவில் உங்களுக்கு யூட்டிலிட்டி டோர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மெட்டல் டோர், சேஃப்டி டோர்னு சொல்லுவோம். 5 லாக் வருங்க. இதில் மேலே 1, சைடில் 2, இது 3, 4, அதேமாரி கீழே 1, 5 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 and then 5. வாட்டர் சம்ப் 7000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கும். போர்வெல் 200 ஃபீட். ஒரு அவுட்டர் பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டை சுற்றியும் செட்பேக் 2 அடி 2.25 அடி முழுசாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு ஆள் நடந்து போயிட்டு வரலாம். லைட்டிங்கில் பார்க்கும்போது நல்ல கலர் காம்பினேஷன், எல்லா கலருமே எடுத்து கொடுக்குது. அடுத்ததாக இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூமோட டோரோட டிசைனும் சூப்பராக இருக்குங்க. 10x16ங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம். வார்ட்ரோபோட உங்களுக்கு வந்துடுது. வால்க்கு
மைல்டான கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த வீடை பொறுத்தவரையும் வார்ட்ரோப் எல்லாமே நல்லா கடப்பாக்கல் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா லைஃப் கிடைக்குங்க. நல்ல லைட்டிங், நேச்சுரல் லைட்டிங்கே இருக்குது வீட்டுக்கு. இதோட அட்டாச் டைல் பாத்ரூம் 5x5ங்கிற சைஸில் வாட்டர் ஹீட்டரோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க சானிடரி வேர்ஸ் எல்லாமே ஹின்வேர் மேக்க நல்ல பிராண்டுங்க. அடுத்ததாக டெரஸ் போகலாம். தியான நிலையில் புத்தர் நம்மளை வரவேற்கிறார். இவர் பிடிக்காத ஆளில் இருக்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெல்கம் பண்ண மாதிரி வால் பெயிண்டிங் சூப்பராக இருக்குங்க. மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்க, க்ரீனிஷ் ப்ளூ. இந்த லைட்டிங் நீங்கள் நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த டோம், இது வந்து நேச்சுரல் லைட்டிங்காக டோம் செட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வீட்டுக்குள்ளே நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. மேலே டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. நல்ல டிசைன், நல்ல திங்கிங். சரிங்க, இந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா 6x16ங்கிற சைஸ். இந்த பேசேஜில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம இப்போ உள்ளே பார்க்கலாம். இந்த பெட்ரூம் 10x16ங்கிற சைஸ். இந்த ஃப்ளோரிங் மேட் ஃபினிஷ் டைப் போட்டிருக்காங்க, கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்குது. வால்பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான், நல்லா இருக்குது. மைல்டாக நீட்டாக இருக்குது. டாய்லெட் பாத்ரூம் 4x8ங்கிற சைஸில். ஏற்கனவே சொன்ன மாதிரி சானிடரி வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹின்வேர் பிராண்ட் போட்டிருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாம் GM பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல். இதுவும் நல்ல பிராண்ட். இப்போ இந்த வீடோட 3rd பெட்ரூம். இது ஒரு சூப்பர் மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட டிசைன்லேயே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறது இந்த பெட்ரூம். 16x20ங்கிற சைஸ். ஹாலோட சைஸ் அப்படியே வரும் உங்களுக்கு. லைட்டிங்லாம் இருக்கா, ஸோ தட் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதுவும் வால்பேப்பர் தான், நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. 16 ஃபீட்க்கு உங்களுக்கு வார்ட்ரோப் செட்டை, நல்லா ஸ்பேசியஸான வார்ட்ரோப். 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இந்த ஒரு பெட்ரூம் போதுங்க, அந்த சைஸ்க்கு இருக்குங்க இது. கம்ப்யூட்டர் டேபிள். தென் இது பால்கனி, காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. 5x4ங்கிற சைஸ். நல்லா நீட்டாக இருக்குங்க. கடைசியாக இந்த இந்த பெட்ரூமோட டாய்லெட் பாத்ரூம். இதுவும் 4x8ங்கிற சைஸ். மேட் ஃபினிஷ் 4 டைலோட கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. பேசேஜில் யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க யூட்டிலிட்டி ஏரியா. இதுக்கும் சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க கிரில்லில். யூட்டிலிட்டி ஏரியாவை நல்லா கவர் பண்ணியிருக்காங்க மெட்டல் ஷீட்டில். ஸ்டேர்கேஸ். இது ஒரு ஸ்டோரேஜாகவும் வச்சுக்கலாம், இல்லை பெட்டது வளர்த்துனா அதுக்கான ரூமாகவும் வச்சுக்கலாம். இந்த வீடு சரணம்பட்டியிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. எல்லாம் ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டி. 90 வீடுங்க. எல்லா வீடும் ஆல்மோஸ்ட் சேல் ஆகிடுச்சு. இன்னும் 2 வீடு தான் பாக்கி இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. இன்ட்ரெஸ்டட்
ப்ளீஸ் காண்டாக்ட் விஜய்கே ப்ராப்பர்ட்டிஸ் 9655556495. ஹவுசிங் லோன் 90% பண்ணி தரோங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.